ஆலோசனை செய்து பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு இது முக்கிய பிரச்சனையாகும். தொகுதி மறுவரை செய்து எம்பிக்களை அதிகமாக்குவதனால் என்ன பலன் நடக்கும்? ஒரு பலனும் நடக்க முடியல. உனக்கு யார் மதிக்கட்டுறதுன்றதுல ஸ்டாலின் ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணைய இதழின் ஆசிரியருமான திரு சாவித்திரி கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ தொகுதி மறுவரை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எந்த சேஞ்சஸும் இருக்காது, எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனாலும் இன்றைக்கு கூட 5 மாநில முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் பல பிரதிநிதிகள் முதல்வர்களோடு சேர்ந்து தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலினோடு சேர்ந்து இங்கே கலந்தாலோசனை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஆலோசனை செய்து பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு இது முக்கிய பிரச்சனையா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ தொகுதி மறுவரையறை அப்படின்றது இது காங்கிரஸ் காலத்திலே எடுக்கப்பட்ட முயற்சி தான். அதோடைய தொடர்ச்சியாக தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட கட்சி அப்படின்ற இது பார்க்கறது இல்லாமல் இது என்ன அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணணும் அப்படின்ற தன்மையில் பண்ணுறாங்க. அப்படி மக்கள் தொகை தன்மை அப்படின்ற அடிப்படையில் பண்ணால் இப்போ சென்னைக்கு தமிழகம்னு எடுத்துக்கோங்களேன். சென்னைக்கு இப்போ 3 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா? மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாங்கன்னா சென்னைக்கு 6 எம்பி ஆயிடுவாங்க. ஆனால் இதில் கிராமப்புறங்கள் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிப்பாங்க. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் கடந்த 50 ஆண்டுகளில் சென்னைக்கு எவ்வளோ பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க யோசித்து பாருங்கள். அது மாதிரி கோவைக்கு இப்போ ஒரே ஒரு சீட்டு எம்பி சீட்டுன்னா கோவைக்கு 2 சீட்டு வந்துடும். கோவை சுற்றி உள்ள கிராம பகுதிகள்லாம் அங்கே தொலைவில் இருக்கவங்கலாம் பெரிய நிலப்பரப்புக்குள்ளே ஒரே ஒரு எம்பி அப்படின்னு வந்துடுவார். அந்த மூலையில் இருக்கவங்க இந்த மூலையில் இருக்கவங்க. அப்போ வெறும் மக்கள் தொகையை மட்டுமே நீங்கள் கணக்கில் எடுப்பீங்களா அப்படின்ற ஒரு விவாதத்தை எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு இல்லாமல் பரந்துபட்ட நிலப்பரப்புகளுக்கு ரொம்ப அதிகமான நிலப்பரப்பு இல்லாமல் இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே ஒரு எம்பி தொகுதி இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக இருந்தால் மக்களுக்கு அந்த எம்பியை ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்ற தன்மையில் கூட அதை பண்ணலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறுவரை பண்ணுவதன் மூலமாக 39 இருக்கிறது 38 குறையும். அதை அதிகப்படுத்தினாலுமே கூட நமக்கு இப்போ இருக்கிறத விடவும் பெருசாக அதிகமாகிடுது. ஆனால் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு ஏற்படுற பிரச்சனை மட்டும் கிடையாது, மற்ற தென் மாநிலங்களுக்கும் இருக்குது. பஞ்சாப்பும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இப்படி பரந்துபட்ட பல எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் இதை சந்திக்கிறாங்க. இப்போ இந்த முயற்சியில் நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ அனைவரையும் கூப்பிட்டு பேசும்போது இன்றைக்கி அவங்க பேசுனதை வெளிப்பட்டதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கேரளாவும் நாங்கள் பாதிக்கப்படுறோம், இது நீங்கள் பரந்துபட்ட ஒரு கலந்துரையாடலை விவாதங்களை நடத்தாமல் இப்படி அதிரடியாக பண்ணுறீங்களே, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் பண்ணி முடிக்கலை, ஆனால் தொகுதி மறுவரைக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க, இது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேரள முதல்வர் கேட்டிருக்காரு. அதுபோல் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்க ஆந்திராவில் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி கூட இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. அவர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதி அவர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க பிஜேபியோட நெருக்கமான உறவு பேணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கனால நாங்கள் பாதிக்கப்படுறோம், நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அவர் பண்ணாட்டி இவர் பேசி தான் ஆகணும். ஏன்னா மக்கள் கேட்பாங்க, என்ன நம்மளுக்கு குறைஞ்சி போச்சுன்ட்டு ஆந்திரா மக்கள் கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை பேசாட்டி அந்த மாநில மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அங்கே இருக்க அரசியல் தலைவர்கள் பதில் சொல்ல முடியாது. அப்போ எல்லாரும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் நமக்கு குறையும்னா நம்ம டெல்லியில் நம்மளுடைய வாய்ஸும் குறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு இது ஒரு நியாயமான ஒரு பயம்தான். இந்த பயத்துக்கு எல்லாரும் வைக்கிற தீர்வு இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இவங்களாம் பேசுவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. மற்ற மாநில முதல்வர்கள் ஒன்று சேருவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள்லேருந்து பிரதிநிதித்துவம் பண்ணியிருக்காங்க. 7 மாநில முக்கியஸ்தர்களுமே எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக
இந்த விஷயத்தில் ஒரு மறுபரிசீலனை தேவை. இந்தியா தலைவர்னு ஒரு எதிர்ப்பு இருக்கு. இது குறைக்கப்படுவதற்கு எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தெரியுது. அங்கே பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இருக்கைகள் எண்ணிக்கை அதே மாதிரி அதிகப்படுத்துவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது வட இந்தியாவில் அதிகமாயிட்டா எதிர்காலத்தில் தென்னிந்திய பிரதிநிதிகளினுடைய குறிப்பாக தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஒப்புதல் இல்லாமல் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையா? இல்லை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி எண்ணிக்கை அதிகமாகும். ஏன்னா அவங்க 800 சொச்ச சீட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்க 39 காட்டிலும் கூடுதலாக தான் கிடைக்க போகுது. ஆனால் அதுவல்ல, நம்ம பிரதிநிதித்துவம் வந்து இப்போ 7.2% இருக்குது. ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவன்றது 7.2 இருக்குது. அது தொகுதி மரியாதை செய்யப்பட்ட பிற்பாடு 5% மாறிடும். புரியுதுங்களா? அந்த பெர்சன்டேஜும் குறையாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது தான் எல்லாருமே வைக்கிற ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. எல்லா கட்சிகளும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் மறுவரை பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க, ஏற்கனவே இருக்கிறது குறையாத மாதிரிக்கு அதே பிரதிநிதித்துவத்தை கிடைக்கிற மாதிரியான இதை கொடுங்க, அந்த பர்சன்டேஜ்னா வந்து நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ எல்லா மாநிலங்களுமே அவங்கவுங்க பர்சன்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாகவே இருக்கலாம்ல. ஆனால் இந்த தொகுதி மறுவரை செய்து எம்பிக்களை அதிகமாக்குவதனால் என்ன பலன் நடக்கும்? ஒரு பலனும் நடக்க போகிறதில்ல. இது நல்ல கேள்வி தான். அதாவது இப்போ இருக்கிறதே வந்து இத்தனை எம்பிக்களும் அங்கே போகிறது மூலமாக இந்தியா வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனைகள்லாம் கேட்டு பெரிய அளவில் வந்து பலன் பெற்றதாக சொல்ல முடியல. இது நமக்கு பல அதிருப்திகள் இருக்குது. ஏன்னா போகிறவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்பிக்கள் கட்சிகளும் வந்து எம்பி சீட்டு கொடுக்குறத அதை விலை பேசி தான் கொடுக்குறாங்க. எவ்வளவோ நமக்கு மன வருத்தங்கள் இருக்குது. சிறப்பான முறையில் இந்த எம்பி வாய்ப்பை வந்து பயன்படுத்தக்கூடிய எம்பிக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிறப்பான முறையில் பயன்படுத்த முடியாமல் அதை வந்து வியாபார ரீதியாகவும் அரசியல் செல்வாக்குக்காகவும் பயன்படுத்துகிறவங்களும் கணிசமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் இதில் வந்து அதிகாரத்தில் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையில் இதை பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாராளுமன்றன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டம். 800 சொச்சம் உறுப்பினர்கள்னால் இவ்வளோ உறுப்பினர்கள் ஒரு இடத்துல கூடுவதும் அவர்கள் பேசுவதை வந்து எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்புன்றது வருஷத்தில் ஒரு முறை கிடைச்சா பெரிய விஷயம். அத்தனை பேருக்குமான வாய்ப்பு ரொம்ப அரிது கிடைக்கிறது. பல பேர் உட்கார்ந்துட்டு சும்மா தான் எழுந்திரிச்சு வர முடியும். பட் நம்ம டெமோக்ரஸி சிஸ்டத்தில் இப்போ அந்த தேவை இருக்கிறது அல்லவா? தேவை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் நம்ம இதை கொடுத்தோம். சப்போஸ் பேச முடியாட்டியும் கூட எழுதி கவனப்படுத்தலாம், போய் நேரடியாக போய் பேசலாம், அந்தந்த துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை பேசலாம், செக்ரட்டரிகிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது தானே. அதனால் இது தப்புன்னு சொல்ல முடியாது, சரியான ஒரு அணுகுமுறை தான். ஆனால் அதை இது வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம். இது வரைக்குமான ஸ்டாலினுடைய ஆட்சியில் இன்றைக்கி நடந்த இந்த முயற்சின்றது வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு விஷயத்துக்கு வந்து ஊனுக்கு யார் மணி கட்டுறதுன்றதில் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காரு.